பிரைஸ் லார்ட். 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்றைய நாளை இயேசு கிறிஸ்து என்னை தந்ததுக்கு அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனது பெயர் தமிழினி. நான் எனது சிறிய சாட்சி இல்லை, பெரிய சாட்சி ஒன்றே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். அநேகம் பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், எனக்காக ப்ரே பண்ணியிருக்கிறீங்க, அதுக்காக தேங்க்யூ. நான் என் சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 2023ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். அது நிமித்தம் என் கற்பமான நாளிலிருந்து பிள்ளை பிறந்தும் எனக்கு சக்தியும் சரியான ஒரு சுயீனமாக நான் இருந்தேன். பிள்ளை வயிற்றில் வந்தது நிமித்தம் இருந்தே எனக்கு சக்தி என்று தொடர்ந்து 3 மாதம் படுத்த படுக்கையாகவே இருந்தேன். எச்சி விழுங்கினா சக்தி, சாப்பிட்டா சக்தி, அப்படி சக்தியாகவே இருந்தேன். ஜிபி கடிச்சா ஜிபி சொல்ல நோமல், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்டு எங்களோட வீட்டாக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, அது நோமல் என்று சொன்னாங்க. நாங்களும் அதை பெருசடகளை விட்டுட்டோம். 3 மாதத்துக்கு பின்பு நான் கிளினிக் போனேன். இப்போது அங்கேயும் என்னால் இயலாது, சரியான சக்தி எடுக்க மயங்கி விழுந்துட்டேன். மயங்கி வந்து டாக்டர் மேரெல்லாம் வந்து என்னை எடுத்து உள்ள கொண்டெல்லாம் செக் பண்ணி பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு சோடியம், கல்சியம், உங்களோட உடம்புல இருக்கிற என்னென்ன இதுகள் அனைத்துமே உங்களுக்கு குறைபாடாக இருக்குது, தண்ணி சத்தே இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களோட உடம்புல தண்ணியே இல்லை என்று சொல்லி என்னை உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஹெலிஃபெக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அனுப்புனாங்க ஆம்புலன்ஸில். அங்கே போன உடனே அங்கே சொன்னாங்க உடனடி ஐசியூவில் வைக்கணும், கடன் சீரியஸாக இருக்கான்னு சொல்லி, பிள்ளை வயிற்றில் இருக்கிறபடியே அங்கே கேர்ஃபுல்லாக பார்க்கணுமென்று சொல்லி என்னை ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ண 2ஆவது நாள், 1ஆவது நாள் அட்மிட் பண்ணி என்னால் இயலாது, சாப்பாடு இல்லை, நித்திரை இல்லை, பசி இல்லை, அநேக கஷ்டப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு பகுதியில் எனக்கு ஒரு கடியும் வந்துட்டு, அந்த கடியால் நான் படாத வேதனைப்பட்டேன். அப்படி இருந்த உடனே 2ஆவது நாள் என் கணவர் மூலமாக பாஸ்டர் மகேனுக்கு கால் பண்ணான். பாஸ்டர் மகேனுக்கு கால் பண்ணி எங்களோட பிரச்சனை எல்லாம் சொன்னார் என் கணவர். என்னால் பேசவே இல்லாது, என் தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு ஒரு வார்த்தை கூட கதைக்க இயலாது. அப்போ பாஸ்டர் மகேனுக்கு கால் பண்ணி பிரச்சனையெல்லாம் சொன்ன உடனே நான் சர்ச்சுக்கு தான் போனேன். நான் இப்போ கடந்த ஒரு 20 வருஷமாக நான் சர்ச்சுக்கு தான் போகிறேன். அங்கே எனக்கு உண்மையான வார்த்தையும் இல்லை, சத்தியமும் இல்லை. அவங்க பிரசங்கிப்பாங்க, அந்த சத்திய உண்மையும் இது என்று இப்போ தான் நான் அறிஞ்சு கொள்கிறேன், அந்த சத்தியம் இல்லை. அப்போ பாஸ்டர் என்னோட சொன்னார், அம்மா நான் உங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திட்டு தானம்மா ப்ரே பண்ணுவேன்ட்டு சொல்லி. அப்போ என் கணவர் சொன்னோம் பாஸ்டர்ன்னு சொல்லி எனக்கு அவர் தந்த கொலோசியர் 1:27 அந்த வசனத்தை எனக்கு தந்தார். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தின் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தி சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதுதான் அந்த ரகசியம், நித்திய ஜீவன். இதுதான் அந்த உண்மையான சத்திய வசனம். இந்த வசனத்தை எனக்கு தந்து இந்த வசனம் எனக்குள்ளே வந்தது. இந்த சத்திய வசனத்தை எனக்குள்ளே அவர் தந்தது நிமித்தம் அவர் எனக்காக ப்ரே பண்ணார். அம்மா நீங்கள் எண்டையிலிருந்து பரிபூர்ண சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பீங்க, நீங்கள் எதுக்கும் யோசிக்காதீங்க. அந்த வார்த்தையை நான் பிடிச்சி கொண்டேன். அன்று இரவே அவர் எனக்கு ப்ரே பண்ணணும், சாப்பிடணும், நித்திரை வரணும், இந்த கடியில் நான் போகணும்னு சொல்லி ப்ரே பண்ணார். அதே போல் அன்று இரவே நான் கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டேன், நல்ல நித்திரையை கொண்டேன். என் கணவருக்கே அது பெரிய ஆச்சரியம், அந்த ஐசியூவில் நின்ற நர்ஸ் டாக்டர் மாதிரிக்கே பெரிய ஆச்சரியம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, குடிக்கிங்க, தண்ணி கூட குடிக்கலை, இச்சு கூட விழுங்க இல்லாமல் இருந்தேனா. இந்த நித்திய ஜீவன், இந்த நித்திய வசனம் எனக்குள்ளே போய் அது வேலை செய்ய தொடங்கிச்சு. இயேசு கிறிஸ்து எனக்கு உயிரை தந்தார், புது ஜீவனை தந்தார். அந்த ஜீவன் தான் எனக்குள்ளே இருந்தது. அந்த ஜீவன் என்னோடு வேலை செய்து கொண்டிருந்தது. என்னை பிடித்த பிசாசை அன்றிரவே என்னை விட்டு ஓடினான். அவன் பயந்தோடினான். அன்றிலிருந்து நான் சாப்பிட்டேன், குடித்தேன், நித்திரை கொண்டேன், நல்ல நித்திரை கொண்டேன். கடி எங்கால என்ன தான் செய்து மாயமாக மறைஞ்சிதுன்னு டாக்டருக்கே அதிசயம். அப்படி இருந்து என்னை நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க. ஒரு கிழமை நான் இருந்தேன் ஐசியூவில். நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டு சொன்னாங்க, நார்மல் வார்டுக்கு மாற்றணுன்னு சொன்னாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறபடியாக உங்களை நாங்கள் கேர்ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கணும், இப்படி இந்த சோடியம் குறைஞ்சிதுன்றதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எனக்கு கைகளில் நரம்பு தேடி எடுக்கிற கஷ்டம், நரம்பு வராது. அப்படி அவங்க வந்து ரத்தம் எடுக்கிறதுக்காகவே என் கை 2லையும் நரம்பு தேடி ரத்தம் எடுத்து என் கை 2மே நீளம் படித்து கண்டிச்சு போயிருந்தது. அப்போ நான் எவ்வளோ வேதனையோடு இருந்தேன்னு ஆண்டவர் அறிவார். அந்த வேதனையிலையும் இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய ஜீவனை தந்து, புது ஜீவனை தந்து என்னை வழி நடத்தினார்.
அது மட்டும் இல்லை, இப்படியே நாங்கள் பாஸ்டரோடு நாங்கள் தொடர்ந்து அவர் அனுப்புவார் எனக்கு வசனங்கள், வார்த்தைகள், ஒவ்வொரு பிரசங்கம், இந்த ஜூம் மீட்டிங், அந்த எல்லா மீட்டிங்லேயும் என்னை ஜாயின் பண்ணி எனக்காக அவர் வசனங்களையும் இதுகளையும் அனுப்பி கொண்டே இருந்தார். நான் அதை அனைத்தையும் தியானித்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பேன். எந்த நேரம் அவர் லைஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரி அந்த இதுகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன். கேட்டுக்கொண்டு இருந்துட்டு பிறகு சொன்னாங்க, உங்களெல்லாம் அங்கே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் செக் பண்ண போகிறோம்மா, உங்களுக்கு என்னென்று தெரியாதானே, நாங்கள் கேன்சராக இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம்னு சொல்லி எல்லா செக்கப்பும் செய்தாங்க. எல்லா செக்கப்பும் செய்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு தலையில் ஒரு கட்டி இருக்குது, அதை நாங்கள் கேன்சர்ன்ட்டு தான் சந்தேகப்படுறோம்னு சொல்லித்தான் அவங்க 2வது தரம் எனக்கு செக் பண்ணாங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக சொன்னாங்க, என்ன செக்கப் செய்தாலும் அந்த மெடிக்கல் டீமு, எந்த வைத்தியர்கள் அனைவருமே எனக்கு, எல்லா டாக்டர்மாரும் என்ன தெரியும் வருவாங்க. அம்மா நீங்கள் என்ன இருக்கிறீங்களான்னா கேட்டுட்டு போங்க. அவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு என்ன நடந்தண்டே எங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கார். அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சொன்னேன், நித்திய ஜீவ இயேசு கிறிஸ்து தான் மெய்யானது, அவர் தான் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறாருன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறேன் அவங்கள்ட்ட நான் சந்தோஷமாக சொன்னேன். அப்போ சொன்னாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் தான் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார். நாங்கள் ஆச்சரியப்படுறோம், நாங்களே தலையை பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தது, ஆனால் இப்படி இருந்த ரிப்போர்ட் எல்லாம் நோமலாக வந்ததுன்னு எங்களுக்கு தெரியலைன்ட்டு டாக்டர் மாதிரி ஆச்சரியப்படும் அளவுக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, பாஸ்டர் மகன் எனக்கு ஒரு வசனத்தை தந்தார். மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அந்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் எனக்கு அதிகாரத்தை தந்தார் என்ற வசனம். அந்த வசனத்தை நான் பிடிச்சு கொண்டேன். அப்போ சொன்னேன், பிசாசே நீ என்னை பிடித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நீ எடுத்துகிட்டு போ, உனக்கு அதிகாரம் இல்லைன்று நான் கட்டளையிட்டேன். இரவும் பகலும் அந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். அது பிற்பாடு எல்லா டாக்டர்மாரும் ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் எனக்கு அற்புதத்தை செய்தார். எந்த ஒரு ரிப்போர்ட்லேயும் எல்லா ரிப்போர்ட்டும் எனக்கு நோமல்ண்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லை, முள்ளந்தண்டில் 2 தடவை எனக்கு தண்ணி எடுத்தாங்க. அந்த வேதனை வலி என்னென்று எடுத்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் சும்மா எனக்கு ஊசி போடுறாலே இவ்வளோ வேதனையாக இருக்குமென்றது தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் அந்த தண்ணி எடுக்கிறது எனக்கு 2-3 தரம் ஊசி போட்டும் எனக்கு விரைக்கலை. அதுக்கு பிறகு தான் விரைச்சிது. அப்படி 2 தரம் எனக்கு தண்ணி எடுத்து செக் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டும் எனக்கு நோமல் என்று இயேசு கிறிஸ்து தந்தார். ஆமென். இதைத்தான் சொல்கிறேன், இந்த நித்திய ஜீவனும் வசனமும் எங்களுக்குள்ள இருக்கிறதால நாங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த காலத்தில் எந்த நேரத்துலையும் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். நாங்கள் ஏன் பயப்படணும்? இந்த பிசாசானவன் எங்களுக்கு நோய்களை கொண்டு வந்து எங்களை பயமுறுத்தாடுவான். நீங்கள் பயப்படாதீங்க, ஒற்றுவருமே பயப்படாதீங்க. புது ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்குது, புது பலன் எங்களுக்குள்ளே இருக்குது. இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் தந்தார். புது பலனை தந்தார், புது ஜீவனை தந்தார், புது இரத்த சகலத்தையும் எனக்கு புது உயிரையே தந்திருக்கிறார் எனக்காக. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிற அந்த வசனம் அது உண்மை. என்னை ஆண்டவர் இயேசு என்னை தெரிந்து கொண்டபடியால் எனக்கு மரணம் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த ஒரு மரணமும் எனக்கு இனி இல்லை. இப்படி நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து சொன்னாங்க 32 வீக், 34 வீக், 30 அப்படி 2 கிழமையெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு சிசரி இந்த பண்ண போகிறோம் அந்த பண்ண போகிறோம், நீங்கள் கடும் வீக்காக இருக்கீங்க அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நான் 80 கிலோ இருந்தேன். இந்த பிள்ளை 5 மாதம் 6 மாதம் 7 அப்படியே போக நான் குறைஞ்சி கொண்டே வந்தேன். 35 கிலோவுக்கு வந்தேன். வெயிட் எனக்கு கடும் லோஸ்ட் ஆகிட்டு. அப்போ சொன்னாங்க, இப்படி இருக்கிறதால பிள்ளைக்கு தான் பிள்ளையை நாங்கள் சீசர் நான் இந்த வசனம் மத்தேயு 10:1 இந்த வசனத்தை தான் நான் இரவும் பலன் தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த நோய்களை நீ விடுதலையாக்கி எனக்கு நல்ல பிள்ளையை தாங்க, நல்ல ஆரோக்கியமான பிள்ளையை தாங்க, நல்ல நிறைவான பிள்ளையை தாங்கன்னு நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். அதே போல் இப்படி அவங்க சொல்லி 37 கிழமையில் எனக்கு சீசர் பண்ணாங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சீசர் பண்ணி அழகான ஆண் பிள்ளையை இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தார். அந்த பிள்ளையை பார்த்த நிமித்தம் எனக்கு எங்கால எந்த நோய் இருந்தே எனக்கு மறந்தது. அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த சந்தோஷத்தை தந்தார். 1ஆம் தேதி பிறந்தது பிள்ளை. பிறந்த 1 கிழமையால் என்னால் இயலாது, எலும்பேலா, நடக்கையில, நான் மயங்கி விழுந்துருவேன், பாத்ரூமுக்கு போக இயலாது, என்னால் 2 வேலையே செய்ய இயலாது. என்னோடு கூட என் கணவர் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நர்ஸ்மாரும் என்னோட இருக்கல. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எழும்பி இப்போ நடந்து இயலான்னு சொல்லி என் கணவர் என்னோட கூட இருந்துட்டாங்க. என் மூத்த மகனை, எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறார் மூத்தவர், அவரை நான் என் ஃப்ரெண்டோட ஆள்ற விட்டேன். நாங்கள் பிறந்த பிள்ளைய எங்களோட சபை பாஸ்டர் ஒய்ஃபும் தான் கொண்டு போனாங்க. நாங்கள் கொண்டு பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் எல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லி சோமாயிட்டு வாங்கண்டு அவங்க தான் கொண்டு 2 மாதமாக என்னை வச்சு பார்த்தாங்க, அந்த பிள்ளையை வச்சு பார்த்தாங்க.
என் பிள்ளை பிறந்த ஒரு கிழமை தான் என்னோட இருந்து பால் கூட குடிக்கலை என்கிட்ட. இருந்தாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும், எனக்கு சமாதானம் கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நான் விசுவாசத்துடன் மத்தேயு 10:1 அந்த வசனத்தையே நான் தியானித்து கொண்டிருந்தேன். நோய்களை துரத்தவும் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் என்று. நான் இப்படி இருந்து 2 மாதமாயும் எனக்கு எல்லாமே இயலாது. இப்படி இந்த பிறகு டாக்டர் வந்து என்னை பார்த்த டாக்டர் வந்து சொன்னார், நீங்கள் எலும்புங்க நடங்க கொஞ்சம் கொஞ்சமாண்டு. அதுக்கப்புறம் எலும்புனா கொண்டு விழுந்துடுவேன், இப்படி மயங்கி விழுந்துடுவேன், நான் என்னால் இயலாது. அப்புறம் பாஸ்டர் மகன் எனக்காக ஜெபித்தார். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்கம்மா, உங்களுக்குள்ளே ஆண்டவர் வந்து விட்டார், இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், நீங்கள் பலன் ஆவீங்க, நீங்கள் நடப்பீங்க, நீங்கள் பழைய நிலைமைக்கு வருவீங்க என்று சொல்லி எனக்கு என்னை பலப்படுத்தினார். அப்போ நான் இப்படி இருந்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கூடி 40 கிலோவுக்கு வந்தேன். 40 கிலோவுக்கு வந்து அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருக்க இன்னும் உங்களுக்கு யோசனை கவலையிலே நீங்கள் இன்னும் சோர்ந்து போவீங்க, நாங்கள் டிக்கெட் வட்டி வீட்டு அனுப்புகிறோம், உங்களோட பிள்ளையோட நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக வருமென்று சொல்லி என்ன டிக்கெட் வட்டி அனுப்புனாங்க. நான் வீட்டை வந்து காரால் இறங்கி எங்களோட வீட்டு வாசலுக்கு ஒரு 2 அடி வைக்கையில் விழுந்துட்டேன் ரோட்டிலே. அப்போ என் கணவர் பிடிச்சி கொண்டு என்னை உள்ளுக்கு வச்சுட்டு பாஸ்டர் மகன் எனக்கு கால் பண்ணி சொன்னேன், இப்படி வந்துட்டேன் போயிட்டேன், இப்படி விழுந்துட்டான்னு சொல்லி அவர் சொல்ல பாஸ்டர் எனக்காக ஜெபித்தார். உங்களோட காலையில் பெலன் பெரும் ரத்தம் ஊறும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க என்று ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு அட்வைஸுகள் பண்ணார். சரி பாஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு நான் ப்ரே பண்ணேன், வீட்லேயும் இருந்து ப்ரே பண்ணேன். வீட்டை வந்து 3 கிழமை பிறகு தான் நான் பிள்ளையை எடுத்தேன். அது வரைக்கும் எடுக்கலை. எனக்கு ஒரு டீ கப் கூட என்னால் தூக்கி இல்லாது, அப்படியான ஒரு வீக்காக இருந்தேன். நான் 80 கிலோ இருந்தேன், 35 கிலோ ஆகி 40 வரைக்குள்ளே யோசிங்க, அப்படி இருந்தேன். அதுக்கு பிறகு இப்படி எனக்கு ஒரு பிசியோதெரப்பி வந்தார். அவர் இந்தியா தான், அவர் தமிழ்நாள் தான் வருவார். வந்து எனக்கு பிசியோதெரப்பி எக்ஸசைஸுகள் அதெல்லாம் சொல்லித்தந்து சொன்னேன். நீங்கள் அவர் வந்து எனக்கு சொல்லி தந்துட்டு போவார். நான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் தான் செய்யணுமென்று சொல்லுவார். நான் செய்வேன். வீட்டிலேருந்து என் பிள்ளை எடுக்கணும், நான் என் பிள்ளை என்னோட வரணுமென்று சொல்லி எக்ஸசைஸ் செய்து கொண்டு இந்த மத்தேயு 10:1 இந்த வசனத்தை தான் நான் தியானித்து கொண்டே செய்து ஒரு மாதத்தில் நான் நல்ல வடிவாக எல்லாம் ஆரோக்கியமாக வந்துட்டேன். என் 2 பிள்ளைகளையும் பார்க்குற நிலைமைக்கு இயேசு கிறிஸ்து என்னை கொண்டு வந்தார். என் கணவனுக்காக சமைக்கிறதுக்கு என்னை தயார்படுத்தினார். என் குடும்பத்தில் என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ பெண்களுக்கு தெரியும், என்னென்ன வேலைகள் இருக்கிறோ சகல வேலையை நான் இப்போ செய்கிறேன். என் பிள்ளைகள் இருவரையும் நான் பார்க்குறேன். என் பிள்ளைகள் இருவரையும் நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், வாரேன், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மூத்தவரை 2வது தடவை மேல் ரூம்லேருந்து கீழுக்கு எனக்கு இறங்கல, எனக்கு ஒரு நாள் வேணும் இறக்கிறதுக்கு. இப்போ நான் தனியாகவே என் பிள்ளையை தூக்கிட்டு, இப்போ பிள்ளைக்கு 6 மாதம் 1ஆம் தேதியோட பிள்ளையை தூக்கிட்டு கீழே இறங்குறேன், ஏறுறேன், பாத்ரூம் போகிறேன், குளிக்க சகல வேலையும் நான் செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு பலனை தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புது உயிரையும் தந்திருக்கிறேன். அதுக்காக நான் அவருக்கு கோடான நன்றிகளை செலுத்துகிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட்டேன், எனக்கு விடுதலை தந்தார். ஆமேன். அதே போல் நான் இப்போ வெளியில் போகிறேன், வாரேன், சகல வேலைகளையும் செய்கிறேன். நான் இதைத்தான் சகல வேலைகளையும் செய்கிறேன். வீட்டில் ஒரு சாமான் இல்லைண்டா நான் தான் போவேன், நடந்து தான் போவேன். சகல கடைகளுக்கு நடந்து போய் சகல சாமான்களும் வேண்டிட்டு தூக்கிட்டு பிள்ளைகளையும் எடுத்துகிட்டு நான் வீட்டை வரேன். அதுக்கு எனக்கு பலனையும் கால்கையில் பலனையும் புது ஜீவனையும் தந்திருக்கிறார். இயேசு தான் எனக்கு இதை தந்தார். அவருக்கு மகிமை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். அது மட்டும் இல்லை, இப்படி பல பேர் எங்களோட பொதுவான வாழ்க்கையில் எவ்வளோ பேர் மனக்கவலையோடு கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் இருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் இருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தருவார். அவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவார். நீங்கள் பாஸ்டர் மகேந்திர சர்ச்சுக்கு வாங்க, லைஃப் கிவிங் கிரேஸ் மினிஸ்ட்ரி சர்ச், அவர் மீட்டிங்களில் கலந்து கொள்ளுங்க. ஜூம் மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங், சர்ச் மீட்டிங் ஒவ்வொன்றும் ஆன்லைனில் நடந்து கொண்டு இருக்குது. அவர் பாஸ்டர் மகன் மூலமாக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளே வரும். எனக்குள்ளே வந்துச்சு. நான் நித்திய ஜீவன் அடைந்தேன், நான் புது பலன் அடைந்தேன், நான் அந்த வார்த்தையின்படி நான் நடந்தேன். அவர் சொல்லிட்டு போகலாம், ஆனாலும் தேவன் அவர் நாவிலிருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தை தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு. இல்லாட்டி நேரம் மரித்து எத்தனையோ மாதங்களாக இருக்கும். இருந்தாலும் என் வாழ்க்கையில் மரணம் இனி இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு பலனை தந்துட்டார். இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்து கொள்கிறார். என்னை பிடித்த பிசாசை அடியோடு என்னை விட்டு ஓடிட்டான். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்.
இதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒவ்வொருவரும் காரியெல்லாம் கவலைகளோடு இருக்காதீங்க. இந்த இயேசுவை மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மெய்யான சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அது எங்கே இருக்குதோ உங்களை அது விடுதலையாக்கும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய சத்தியத்தை தேவன் கர்த்தர் தருவார். இயேசு கிறிஸ்து தருவார். நீங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வீங்க. யாரெல்லாம் கவலைகளோடும் கண்ணீரோடும் இருக்கிறீங்களோ உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்துக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மத்தேயு 1:10 இதே வசனம்தான். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களை அழைத்து தம்மிடத்தில் வரவழைத்து அந்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல வியாதிகளையும் குணப்படுத்த, நோய்களையும் குணப்படுத்த எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நான் பாவிக்கிறேன். நான் பாவித்து சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நோய் இல்லை, வியாதி இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. யாரெல்லாம் பிள்ளைகள் இல்லை என்று கவலைகளோடு இருக்கிறீரோ அவர்கள் எல்லாருக்கும் கற்பதின் கனியது இயேசு கிறிஸ்து திறப்பார். நீங்கள் ஒவ்வொரு கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு வெற்றி உண்டு. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உண்டு. இதுதான் எனது சாட்சி. தேவன் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்கிற அற்புதம், எனக்கு செய்கிற சாட்சி. இதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களும் உண்டு. உங்களுக்கும் அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். இதுதான் என்னுடைய சாட்சி. இயேசுவின் நாமத்தினாலே நான் உயிருள்ள நாளெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன். எனக்கு அழகான 2 பிள்ளைகளையும் நல்ல கணவனையும் தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் சந்தோஷம், சமாதானம் எப்போதும் நிலைத்திருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் மகேன். அவர் சபையாக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. எனக்கு ப்ரே பண்ண ஒவ்வொருவருக்காகவும் தேங்க்யூ இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனது பேர் தமிழினி. நான் ஒரு சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். எனது முதலிய சாட்சிகளை பார்த்துருப்பீங்க. என்னை செக்கப்புக்கு வர சொல்லி 8ஆம் மாதம் 23ஆந்தேதி கூப்பிட்டாங்க. லீட்ஸில் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். போய் அங்கே செக்கப்னு சொல்லி என்னை எல்லாம் செக் பண்ணாங்க. டாக்டர் மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க. நீங்கள் நடந்து வாரீங்களா, நீங்கள் கதைக்கிறீங்களா, நீங்கள் சாப்பிட்றீங்களா, அப்படி என்னென்று சொன்னால் நான் மறிச்சிருப்பேன்ட்டு அவங்க நினச்சாங்க. நான் மறிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் மறிக்கவே மாட்டேன். அப்போ சொன்னாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறாருண்டு. அதில் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் இருக்கிறார். அவர் என்னோட நல்லா அவர் சொல்லுவார், இயேசுதான் மெய்யான தெய்வம் ரெண்டு. நானும் அவருக்கு சத்தியத்தை சொல்லுவேன். அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறது தான் சரி, நீங்கள் உங்களை பார்த்தே நாங்கள் ஆச்சரியப்படுறோம், உங்களோட ஆண்டவர் தான் மெய்யானவர் என்று சொல்லி. அவர் கத்தலிக். அவர் சொல்லுவார், உங்களோட ஆண்டவர் மெய்யான தெய்வம் என்று சொல்லி. நான் அவர் தான் நித்திய ஜீவனுடையவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவேன். சொல்லி அவரே சொன்னேன், நீங்கள் நடக்கீங்க சாப்பிட்றீங்கன்னு நான் அதிசயப்படுறேன்னு சொல்லி. இல்லாட்டி என்னை தூக்கிட்டு தான் போவாங்க, இல்லாட்டி வீல்சேரில் வச்சுட்டு தான் கொண்டு போவாங்க. அப்படி இருந்தேன் நான் அன்றைக்கு செக்கப்புக்கு நடந்து போனேன். போய் எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, பழைய ரிப்போர்ட்டின் படி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனாலும் நாங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம். அந்த நான் சொன்னேன், பழைய ரிப்போர்ட் அது பழசாவே இருக்கட்டும் டாக்டர், எனக்கு புதிய ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு புதிய எம்ஆர்ஐ எடுக்கணும், உங்களுக்கு அந்த மூளையில் இருக்கிற கட்டி இருக்குதான்னு பார்க்கணும், முள்ளந்தண்டில் இருக்கிற வீக்கம் இருக்குதான்னு பார்க்கணும், அது எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப செக் பண்ணணும். நான் சொன்னேன், நீங்கள் செக் பண்ணுங்கள், எனக்கு எதுவுமே இருக்காது, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவர் பெரியவர், நான் அவரது சரீரம், அவர் என்ன தலையாக இருக்கிறார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். அவர் சிரிச்சு சொன்னார், உங்களோட வார்த்தை உண்மையுள்ளது, அதன்படி உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்குமாம்மா, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் சுகம் கிடைச்சிட்டு டாக்டர், எனக்கு எதுவித கவலையும் எனக்குள்ளே இல்லைன்னு சொன்னேன். சிரிச்சிட்டு உங்களுக்கே வெற்றி என்று சொல்லிட்டு விட்டார். இப்போ அந்த டேட் வரலை எனக்கு, இப்போன்னு சொல்லி லெட்டர் அவங்க அனுப்புவாங்க. அந்த எம்ஆர்ஐக்கு போவேன்னா எனக்கு டாக்டர் மாதிரி ஆச்சரியப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதுதான் என்ன சாட்சி, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். உங்களோட வார்த்தையின்படி, உங்களுடைய உண்மையான நித்திய ஜீவனின்படி இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த வார்த்தை எனக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். தேங்க்யூ.